ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெக்கியோட எஃப்எஃப் தி சோல்மேட் மாஃபியா பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரால பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஜேகே உங்களை தப்பாக நினச்சிட்ருப்பாரு. ஸோ அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அவரும் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ நீங்கள் அப்படி அழுதுகிட்டே கத்துறீங்க, ஜங்குக்கா ப்ளீஸ் ஜேகே வேணாம் ஜேகே. ஏய் முட்ரிவாயா, ஜங்குக்கா உன்னை இவ்வளோ நாள் நான் நம்பினதுக்கு ரீசன் இல்லாத மாதிரி பண்ணாத ஜேகே. ஏன் என்ன எதுக்குடி ஏமாத்தினப்போ? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கும் வேணும். நீ அவனுக்கு என்ன கொடுத்த? ஜேகே ஏன் ஜேகே இப்படி தப்பாக பேசாத ஜேகே. சி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் அடிக்காத வயன் ஜங்குக்கா ப்ளீஸ். அப்போ ஜேகே அப்படியே கிட்ட வராரு. ஏய் ரச ஒருடி. ஜேகே ஜங்குக்கா ப்ளீஸ் வேண்டாம். ஸோ ஜேகே அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட நெக்கிட்ட உங்கள் சாரீ பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு வராரு. நீங்கள் அப்படியே கை வச்சு தட்டி விட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே எதுவுமே கேட்கல, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாரு. உங்களால் ஜேகேவை தடுக்கவே முடியல. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்து அப்படியே ஜேகே ஒரு மண்டையிலையும் ஒன்று போடுறீங்க. அப்போ ஜேகே என்னடி பண்ண? ஜேகே ஐம் சாரி, எனக்கு வேறு வழி தெரியல. அப்போ ஜேகே அப்படியே தலையில் பிடிச்சிக்கிட்டே கீழே நீலூன் போட்டு உட்காந்துடுறாரு. வயன் எனக்கு வலிக்குதுடி, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில வயன். ஸோ இப்படி கத்திகிட்டே இருக்காரு. உங்களுக்கா செம்ம பயம். ஜேகே ஜங்குக்கா உனக்கு என்ன ஆச்சு? வயன் எனக்கு வலிக்குது, எனக்கு ஏதோ பண்ணுதுடி. ஜங்குக்கா ஐம் சாரி ஜேகே. ஜேகே நான் வேணும்னே பண்ணல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஜேகே என்ன பாரு, ஜேகே வலிக்குதா? ஜேகே ஐம் சாரி. ஜங்குக்கா என்னை பாருடா. ஸோ ஜேகே உங்களை ஃபேஸ் பண்ணாமல் அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகேவோட சின்ன பிடிச்சி தூக்குறீங்க. ஜங்குக்கா வலிக்குதா? ஜேகே ஜேகே ஐம் சாரி, என்னை பாரு ஜேகே. அப்போ ஜேகே அப்படியே ரொம்ப நேரம் கீழே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சும்மா பாய்ந்து போய் அழுறீங்க. ஜேகே இங்கே பாரு. அப்போ ஜேகே உடனே உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட் மேலே பட்டுன்னு போடுறாரு. நீங்கள் அப்படியே பெட் மேலே படுத்துட்டு ஜேகே ஜங்குக்கா உனக்கு ஒன்றும் ஆகலையா? ஏய் தா என்னையே அடிக்கிறல்ல நீ, என்ன பாட்டில் வச்சாச்சா? நான் அப்படியே செத்து போய்டுவேன்னு நினச்சியா நீ? ஜங்குக்கா நான் எவ்வளோ பயந்து போனேன்னு தெரியுமா உனக்கு? அடித்ததே நீயே, அப்புறம் எப்படி உனக்கு பயம் வரும்? ஜேகே ஏச்சி மூட்ரி வாய. இன்னும் எத்தனை நாள்டி என்னை இப்படி நீ ஏமாத்திட்டே இருக்க போகிற? ஜேகே நான் உன்னை ஏமாத்தல ஜேகே, போதும். அப்போ நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை அகைன் பெட் மேலே தள்ளி விட்டுட்டு உங்கள் மேலே ஏறி உட்கார்றாரு. ஜேகே தள்ளு ஜேகே, ஏன் இப்படி? ஜேகே விடு ஜேகே, நான் போகிறேன் ப்ளீஸ் ஜங்குக்கா. ஏய் ஜேகே என்ன வேணும் ஜேகே உனக்கு? நீ மட்டும்தான் எனக்கு வேணும். நான் மட்டும்தான் உனக்கு வேணும்னு நீ நினச்சிருந்தா நீ இப்படி என்னை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன் ஜேகே. எதுவும் கரெக்டு தான், ஆனால் இதெல்லாம் முன்னாடி நீ திங்க் பண்ணியிருக்கணும். என்ன முன்னாடி ஜேகே? என்ன தான் உனக்கு பிரச்சனை? அப்போ ஜேகே அப்படியே உங்களோட 2 சின்னையும் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உன்னை எவ்வளோ லவ் பண்ண உனக்கு தெரியுமாடி? ஏன்டி என்னை ஏமாற்றணும்னு நினச்சேன் நீ? உன்னை அவ்வளோ அடித்து உன்னை அவ்வளோ குடும்பப்படுத்தும் போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியுமா வயன்? அதை நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? அப்புறம் நான் ஃபீல் பண்ணிவிட்டு உன்கிட்ட எப்பயும் போல் பேசணும்னு ட்ரை பண்ணால் நீ அடுத்த செகண்டே வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுற. எனக்கு மேலே கோவம் இன்னும் அதிகம் தான் ஆகுது வயன். ஏன்டி இப்படி பண்ணுற? ஜேகே நான் எதுவுமே பண்ணலை. நீ பேசாத. நான் பேசலன்னா உனக்கு என்ன ஜேகே புரியும்? எனக்கு எதுவும் புரிய வேணாம், நான் இன்னைக்கு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. அப்போது ஜேகே நீ என்ன லவ் பண்ணலையா ஜேகே? நீ லவ் பண்ணலன்னா ஏன் ஜேகே இப்படி ஃபீல் பண்ணுற? நான் எதுவும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஏய் பண்ண அண்ணா அது செத்துருச்சு. நீ பண்ண காரியம்லாம் போதும் வயன். என்ன ஜேகே பேசுகிற? ஸோ அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு கிஸ் பண்ணுறீங்க லிப்பில். அப்போ ஜேகே உங்களை தள்ளி விட்டுட்டு, என்ன அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசியம்? நீ என்ன கொடுக்குறது? இப்போ நானே கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களோட லிப்பை அப்படியே ரொம்ப
ஹாஷா பைட் பண்ணி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படி ஜங்குக்கா ஜேகே ப்ளீஸ், ஏய் சுமார் ஜேகே ப்ளீஸ். ஸோ அப்படியே உங்கள் லிப் ஃபுல்லாக பிளட்டாக லீக் ஆகுது. நீங்கள் ஜேகேவை போட்டு அடிக்கிறீங்க. ஜேகே இப்படி பண்ணாத ஜேகே, இப்போ நான் எதுக்குமே ஓகேவா இல்லை ஜேகே. ஜேகே உனக்கு புரியுதா இல்லையா? ஸோ ஜேகே நீங்கள் எதுவுமே சொல்கிறது கேட்காம அப்படியே உங்களோட நெக்கு ஃபுல்லாக அப்படியே பைட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஜேகேவை. பட் உங்களால் சுத்தமாக முடியல. ஜேகே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். ஜங்குக்கா ஜேகே ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன். நான் இப்போ இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஜேகே. அப்போ ஜேகே ஏன் இப்போ தான் பண்ணிட்டு வந்தேன் அவங்க கூட, அதனால தான் இப்போ டயர்டாக இருக்கோ? ஜேகே சி, நீ இவ்வளோ சீப்பாக பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். மூடிட்டு படுறி ஜங்குக்கா. பெக்கி காலில் வேணா நான் வில்லட்டா. முடியாது, அதெல்லாம் நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் சாரியை அப்படியே ஃபுல்லாக கிழிச்சு தூக்கி போட்டுடுறாரு. அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, அவரோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே அப்படியே ஃபுல்லாக ஏறி உட்காந்துட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே அந்த நைட் ஃபுல்லாக உங்களை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருப்பார். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே ஸ்லோவாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே படுத்துட்ருக்காரு. ஜேகே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு சைடாக வந்து படுக்கிறீங்க. அப்போ உங்களால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. நீங்கள் அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டு அழுறீங்க. நீங்கள் அழுற சவுண்டை கேட்டு ஜேகே எந்திரிச்சு பார்க்குறாரு. வேன் என்ன காலையே ஒப்பாரி வச்சுன்னு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு என்னடி என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் அழுதுட்ருக்க? ஸோ ஜேகே அப்படியே உங்களை டச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு சி என்னை டச் பண்ணுற வேலை மட்டும் வச்சுக்காது ஜேகே. ஸோ ஜேகே அகைன் உங்களை டச் பண்ணுறாரு. என்ன இப்போ பண்ண என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்காரு அங்கேயும் இங்கேயும். ஜேகே ஜேகே தள்ளு ஜேகே, நீ என்னை மட்டும் தொடாத. நீ தொட்டினா செத்துருவேன் ஜேகே. நீ மட்டும் என்னடி, ஏன் நான் மட்டும்தான் தொடக்கூடாதா? மற்ற யார் தொட்டாலும் பரவாயில்ல உனக்கு? சி, இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை ஜேகே. இப்படி இவ்வளோ அக்ரெசிவாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மிருகமா ஜேகே நீ? அனிமலா நீ? அப்பா ஜேகே அப்படியே உங்கள் ஹேரை க்ரிப் பண்ணிட்டே ஆமாடி நான் அனிமல் தான். உங்ககிட்ட இனிமேல் நான் அனிமல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். இப்போ என்ன உனக்கு அதுக்கு? நீங்கள் அப்படியே உங்கள் டீயர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஜேகேக்கு காமிக்கிறீங்க. பார்த்தியா ஜேகே நீ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக பைட் பண்ணியிருப்பால, அதில் எடுத்து காமிக்கிறீங்க. ஃபுல்லாக பர்பிள் பைட்டாக இருக்கும். பார்த்தியா ஜேகே அனிமல் மாதிரி இவ்வளோ அக்ரெசிவ் அரகண்ட். சி, ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸ் கூட கேட்கும் போல் நம்ம சொல்கிறது. ஆனால் நீ சைக்கோவா ஜேகே? நீ சைக்கோ தானே நீ? ஆமாடி நான் சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணுறாரு. ஜேகே ஜேகே ஃபீட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் பாரு நீ எப்படிலாம் என்கிட்ட பனிஷ்மெண்ட்டு வாங்க போகிறேன்னு இப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு ஜேகே போயிடுறாரு. ஸோ ஜேகே வெளில போனதும் ஜேகே தப்பு பண்ணிட்டோமே, ரொம்ப குடிச்சிட்டோம் போல நேற்று. சே, அவள் என்னென்னு பண்ணன்னு தெரியலையே. கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு வர. எத்தனை ரவுண்டு போச்சோ, ஐயோ வலிச்சிருக்குமே அவளுக்கு. ஜங்குக்கா லூசுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆச்சு. ஜேகே கீழே அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வி வராரு. டேயாங் என்ன இவ்வளோ நாள்? ஸோ இவ்வளோ நாளாக வெளியில் போயிருப்பார் ஒரு 1 வீக்காக. அப்போ டேயாங் இல்லை மச்சான், கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருந்ததுடா. நானே வரலாம் தான் பார்த்தேன், பட் என்னால் முடியல. ஸோ இவ்வளோ நாள் ஆச்சு. சரி எங்கே வாயினுங்க இப்படி கேட்குறதுக்குள்ளே டக்குன்னு ஜேகேவோட டேடியும் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பாட்டியும் ஒன்றா வராங்க. அப்போ அந்த பாட்டி வந்துட்டு ஜேகே தம்பி வயனுக்கு இந்த பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க, எந்திரிக்கவே மாட்டுறாங்க. இப்படி அவங்க ஷிவர்னஸோடு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அவங்க டேடி வந்துட்டு என்னவா அவளுக்கு? என்ன ஜேகே நேற்று நைட் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அவளுக்கு? டேட் சரி ஓகே, அஜுமா விடு, நீ எப்போ என்னன்னு பார்ப்போம், ஜேகே எல்லாம் வந்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஜேகேவாலையும் போக முடியல.
ஸோ ஜேகேவோட டேட் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ தாயாங்க ஜேகேவை பார்த்துட்டு, டே ஜேகே என்ன இதோ பனிஷ்மெண்ட் அது இதுன்னு என்ன பண்ண அவளை, வயனுக்கு என்னாச்சு? மச்சான் அது ஒன்றும் இல்லை. அப்பாட்டி ஜேகேவோட காலரை பிடிச்சிட்டு, டே ஜேகே உன்னை தான் கேட்குறேன், என்ன பண்ண அவளை? மச்சான் நான் ஒன்றும் பண்ணல, டேட் சொன்னது தான் நான் பண்ணேன். டேட் என்ன சொன்னார்? அடிச்சியா அவளை? சொல்லுடா, அடிச்சியா ஜேகே? ஸோ ஜேகே அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அப்படியே ரூம் வழியாக ஓடுறாரு உங்களை பார்க்குறதுக்கு. ஸோ ஜேகே அப்படியே பின்னாடியே ஓடி வர்றாரு. அப்போ தாயம், டே ஜேகே சாவடிச்சிருவேன் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோ, நானே இப்போ என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். டே தாயம் நீ போகாத நில்லு. ஏன் நான் எம்பக்கூடாது? நீ போகக்கூடாது, அவன் என் பொண்டாட்டி, நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஜேகே அப்படியே தாயங்க தள்ளி விட்டுட்டு உள்ளே ரூமுக்கு வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் இன்னமும் அதே பெட்டில் அதே பொசிஷனோடு படுத்துட்டு இருப்பீங்க. ஜேகே உங்களை தள்ளி விட்டு போயிருப்பாள். ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு அப்படியே ஓடி வர்றாரு. வயன் என்னாச்சு இங்கே பாரு. ஸோ உங்கள் சீக்ஸ் ஃபுல்லாக அப்படியே தட்டி தட்டி எழுப்புறாரு. நீங்கள் சுத்தமாக கான்ஷியஸே இல்லை. வயன் எந்திரிடி, ஏன்டி இப்படி பண்ணுற? வயன் என்னாச்சு? தென் அப்படியே அங்கே இருக்க வாட்டர் எடுத்து உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. வயன் என்னாச்சு? முடியலையா? கண்ணை தொடடி. ஜேகே நீ தள்ளு ஜேகே, உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கு. ஜேகே நீ தள்ளு ஜேகே, கிட்ட வராத, எனக்கு தொடாத. வயன் என்னடி பிரச்சனை உனக்கு? ப்ளீஸ் வயன், எதுவும் பண்ண மாட்டேன்டி. உன்னை ஹாஸ்பிட்டல் போகலாமா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு. வயன் சரி ட்ரெஸ் போடு, எந்திரி. எனக்கு தெரியும் ஜேகே, எனக்கு போட்டுக்க தெரியும், நீ போ. வயன் உன்னால் முடியாதுடி, எனக்கு தெரியும் உன் சுச்சுவேஷன் என்னன்னு, நான் போட்டு விடுறேன். பேசாத ஜேகே, நீ உன்னை பார்த்தாலே எனக்கு என்னடி உனக்கு பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே ஃபோர்ஸாக தூக்கி விடுறாரு. ஸோ இப்படி தூக்கி விட்டதும் உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது உங்கள் ஸ்டொமக்லாம். சாரிடி, நீ சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுற, அதனால தான். என்னை விட்டுரு ஜேகே, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ட்ரெஸ்ஸு தானே போட்டு சொல்கிறேன், போட்டுக்கோ. தையங்க இருக்கான் வெளியில் விட்டு ஏதோ பேசணுமாண்டி. எப்படி ஜேகே நான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் தையம் கூட பேச முடியும்? கொஞ்சம் கூட உனக்கு தோணலையா ஜேகே? சரி விடு, பேச வேணாம், ட்ரெஸ் போட்டுக்கோ. நீ போ ஜேகே, எனக்கு தெரியும். நான் தான் பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன? புத்தி மாறவில்லை ஜேகே, நீயும் எல்லா பாய்ஸ் மாதிரி தானே ப்ரூஃப் பண்ணிட்டல. அட்டி வாங்க வயன், இன்னொரு வாட்டி என்னை யாரு கூட கம்பேர் பண்ணி பேசினானா கோவம் வருதா? அப்போ என்னை மட்டும் எல்லாரு கூட கம்பேர் பண்ணி பேசுறல்ல நீ. விளாட்றதுக்கு நேரம் இல்லை வயன், இதில் உடம்பு முடியலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல் என் மூஞ்சிலே முழிக்காத ஜேகே, நீ எனக்கு ஸ்ட்ரெஸ் போட்டுக்க தெரியும், நான் போட்டுக்கிறேன், நீ போ. முடியாது, நான் இங்கே இருப்பேன். ஏன் ஜேகே, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? மாட்டேன். ஏன் ஜேகே, என்னை மட்டும் எப்படி பண்ணுற நீ? என் பெயின் உனக்கு புரியலல்ல, எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு உனக்கு புரியலல்ல. இதுவே உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நீ இப்படி பார்த்துட்டு இருந்திருப்பியா ஜேகே? ஸோ நீங்கள் இப்படி சொன்னதோ ஜேகேக்கு செம்ம கோவம் வந்துட்டு, ஏன்டி என் தங்கச்சி இப்போ இழுக்கிறேன்? மூடிட்டு வேலையை மட்டும் பாரு, உன் கூட சேர்ந்து என் தங்கச்சி கம்பேர் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அகைன் அப்படியே படுத்துக்கிறீங்க. எங்கே வெளியில் தாயம்? ஜேகே என்ன வயன் ஓகே தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா, ஏதோ உடம்பு முடியலையா, படுத்துட்ருக்கா. சரி நான் பார்க்கலாமா? டேய் நீ என்ன பார்க்குறது, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறல, அப்புறம் என்ன? சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜிம்மின் உங்களை பார்த்தே நினச்சிட்ருக்காரு. இந்த வயனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, உங்கள்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் டேட்கிட்ட பேசுகிறாரு. அங்கிள் வாபா ஜிமின், அங்கிள் வயன் பற்றி பேசணும். வயனுக்கு என்ன? வயன் அவள் வீட்டில் ஜாலியாக தானே இருப்பா. அங்கிள் என்ன ஜாலியாவா? நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீயும் அங்கிள் சொல்லலையா? ஐயோ ஜிமினா, எனக்கு எல்லாம் தெரியும் ஜிமினா, என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஜேகே பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் ஒரு சைக்கோ மாதிரி.
இப்போ நான் எப்படி போய் வயனை நான் அவன்கிட்டேருந்து காப்பாற்றுவேன்? அவன் என்ன பிடிச்சி வச்சிட்ருக்கான். அங்கிள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு ஜெமினா, நான் வயனை சேவ் பண்ணுறதுக்காக ஜங்கு கூட போய் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன்னா அவன் இங்கே எம்மியும் ராக்கியும் எதையாச்சும் ஒன்றத்தை பண்ணிவிடுவான். அவங்க 2 பேரையும் வயனை காப்பாற்ற போயிட்டு ரெமியும் ராக்கி என்னை விட்டு போயிட்டாங்கன்னா என்னால் கண்டிப்பாக முடியாது. 1 உயிரா 2 உயிரான்னு பார்க்கும்போது எனக்கு 2 உயிர் தான் முக்கியம். அங்கிள், அதுக்கான வயனை நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா? எப்படி ஜெமினா? நான் ட்ரை பண்ணேன் ஜெமினா, என்னால் முடியல. இன்னுமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன்கிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ ஜெமீனுக்கு இதெல்லாம் புரியுது. சரி அங்கிள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் சைடில், என் சைட்லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஜெமினா அந்த ஜேகேவான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்படியே நைட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் பெட்ரூமில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அந்த ஃபுட் கொடுத்துருப்பார்ல, 1 கப் ஆஃப் மில். ஸோ நீங்கள் அதையுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அப்படியே வச்சுருப்பீங்க. அப்போ பார்த்து ஜேகே கரெக்டாக வரா ரூம்குள்ளே தூங்குறதுக்கு. என்ன, இன்னும் தூங்கலையா? ஜேகே, நீ எதுக்கு இங்கே வர? என் ரூமு நான் வருவேன். ஜேகே, என்ன ஏதாவது எடுத்துகிட்டு போக வந்தியா? இல்லை, எடுக்கிறதுக்கு வந்தேன். தூங்கணும்ல, தூங்குவேனா நான்? ஜேகே, இத்தனை நாள் நீ இங்கே வந்து தூங்க மாட்டியே, இப்போ என்ன புதுசா? ஆமாம், இத்தனை நாள் நான் கீழே இருக்க ரூமில் தான் படுத்தேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே தானே வேலை. ஜேகே, என்ன அகெயின் நேற்று பண்ண மாதிரி? அப்போ ஜேகே ஸ்மிக் பண்ணிட்டே, என்ன இது பண்ண மாதிரி பண்ணணுமோ? சொல்லத்துக்கு ஆர்வத்தை பாரு. ஜங்குக்கு அப்படி இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லை ஜேகே. என்னடி? என்ன? ஒன்றும் இல்லை ஜேகே, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பெட்டில் படுக்க சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் போய் படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே சோஃபா பக்கத்துலேயே அப்படியே கீழே உட்காந்துக்கிறீங்க ஒரு மூலையில். என்ன? ஒன்றும் இல்லை. எதுக்கடி என்னையே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நீஸை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. அப்படியே இந்த நைட் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டு தூங்க போறியோ? அப்படி இல்லை ஜேகே. அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே படுத்துக்கிறீங்க. ஏய் சி, என்ன இது என்ன பிளாட்ஃபார்ம்னு நினச்சியா கிடைக்கிற இடத்துலலாம் படுத்து தூங்குறதுக்கு? ஜங்குக்கா, அப்புறம் ஒன்றும் இல்லை. நான் எங்கே படுக்கிறது? வேற எங்கே? வா, அந்த பெட்டில் படுவா. நான் வரமாட்டேன் ஜேகே. சி, எதுக்கு அழுற? எதுக்கு அழுது சீன் போடுற நீ? ஜங்குக்கா, நான் வரமாட்டேன். என்ன, ஒழுங்கு மரியாதையாக வான்னு சொன்னேன். ஜேகே. ஸோ ஜேகே சொல்கிறதுல நீங்கள் எதுவுமே கேட்கல, வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, நீ இப்படி சொன்னால கேட்கவே மாட்ற. எனக்குலாம் என் பனிஷ்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஜேகே, பனிஷ்மெண்ட் வேண்டாம். இரு வரேன், இது வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு என்ன விடு. ஸோ நீங்கள் ஜேகேவோட ஷோல்டர்லேயே போட்டு அடிக்கிறீங்க. ஜேகே, என்ன விடுடா, போதும் ஜேகே, நேற்று பண்ணது என்னை விட்டுடா. இச்சி, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டேன், விடு. அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிவிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ஜங்குக்கா அப்படியே உங்களை தூக்கி பெட் மேலே சாஃப்டாக படுக்க வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் உங்களை அப்படியே பெட்டில் அப்படியே தூக்கி போடுவாருன்னு நினச்சி உங்கள் ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே சாஃப்டாக படுக்க வைக்கிறாரு. ஏய் என்னடி, கண்ணியை இவ்வளோ டைட்டாக சுருக்கி வச்சுன்னு இருக்க? ஜேகே, என்ன தூக்கி போடுவேன்னு நினச்சியா? அப்படி நீ எப்பவுமே அப்படி தானே பண்ணுவ. அதெல்லாம் ஒரு வாட்டி நான் இப்போ சைக்கோவாக மாறணும், அப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுவேன். சரியா? இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன். ஸோ நீயும் நல்லா தான் நடந்துக்கோ. உங்களை அப்படியே படுக்க வச்சு ஜேகே உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே தள்ளி போகிறீங்க. எதுக்கு தள்ளி போகிறேன்? நான் தான் இப்போ சாஃப்டாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல, இந்த மாதிரி பண்ணுன்னு வச்சுக்கோ, அப்புறம் பெல்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை ஜேகே, நான் சைலண்டாக இருக்கேன். வால் சுருட்டிக்கிட்டு படு. சரி ஜேகே. நீங்கள் அப்படியே ஜேகே சைடை ஃபேஸ் பண்ணாமல் உங்கள் ஆப்போசிட் சைடாக திரும்பி படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, ஏய் இங்கே பாடுறி, என்ன பாடுறி, உன்னை தான் சொல்கிறேன். ஜங்குக்கா, என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி படுறி? ஜேகே, வேண்டாம். ஏய் படுறேன்னு சொல்கிறேன். சரி ஜங்குக்கா.
இது ஜங்குக்காவா? என்ன பயத்தில் என் பேரே மறந்துட்டியோ? ஜேகே. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே ஃபேஸ் பண்ண மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்த்து படுத்துட்ருக்காரு. எதுவுமே பேசாமல் ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜேகே தூங்கிட்டாரான்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே குறுன்னு உங்களே பார்த்துட்ருக்காரு. இவன் எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கா? ஜங்குக்கா, ஹே இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற, சைட் அடிச்சிட்டு இருக்கான்ல. ஜேகே என்ன தூக்கம் வரலையே உனக்கு? அப்படி இல்லை ஜேகே. அப்புறம் எதுக்கு என்னை இப்படி வச்சுக்கன்னு வாங்காமல் குறுன்னு? அழகாக இருக்க, அதான் பார்த்தேன். என்ன பார்க்கக்கூடாது உன்னை? நான் பார்க்கக்கூடாதா? அப்படி இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோச்சியோ ஜேகேவோட நோசியோ அப்படியே டச் பண்ணிட்டு ரப் பண்ணுறாரு. ஜேகே ஜேகே என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, தூங்கு. இப்படி இருந்தால் எனக்கு தூக்கம் வராது. இவ்வளோ க்ளோஸாக எனக்கு. இனிமேட்டும் இப்படி தான் பண்ணுவேன். இப்படி தான் நீ தூங்கி ஆகணும் ஜங்குக்கா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்ட்ஸ் எடுத்து உங்கள் ஹெட்டில் வச்சு சாஃப்டாக உங்களுக்கு ரப் பண்ணி விட்டுறாரு. ஜேகே என்ன பண்ணுற? தூக்கம் வரலல்ல? தூங்கு. இப்படி முழிச்சிட்ருக்க, உடம்பு முடியலல்ல, வலிக்குதுல, அப்புறம் என்ன? தூங்கு. ஜங்குக்கா என்னடி ஜங்குக்கான்னு? என்ன குட் நைட் கிஸ் தரணுமா? அப்படிலாம் இல்லை ஜேகே. நீ இப்படி சொல்ல தான் எனக்கு அப்படி வேணும்னு தோணுதுடி. சரி வேணும் ஜேகே. இதை பாரு வேணும்னு கேட்டல. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. குட் நைட் ஜேகே. நீ எல்லாம் ஒன்று எனக்கு தர வேணாம், நீ தூங்கு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாரு. ஸோ நீங்களும் தூங்கிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகேவோட டேட் ஜேகே கிட்டே வந்துட்டு, ஜேகே அன்றைக்கி என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பாதிலே 2 பேர் வந்துட்டிங்களாமே, அவர் என்கிட்ட வந்து சொல்கிறாருடா. ஏன் என்னாச்சு? அப்போ ஜேகே, டேட் அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருந்தது. ஜேகே நான் தான் சொன்னலை, எந்த ஒர்க்காக இருந்தாலும் அந்த கொஞ்சம் தள்ளி வை, அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வான்னு. சாரி டேட். நான் ஜேகே எதுக்கு இதெல்லாம் சாரி விடு. தென் ஓகே, என் மேரேஜுக்கு கண்டிப்பாக அவர் வரணும்னு சொல்லியிருந்தாரு. நீ போயிட்டு வந்துரு ஜேகே. தோ அவளையும் கூப்பிட்டு போயிட்டு வாப்போ. டேட் அகெயின் எதுக்கு? நீங்கள் போயிட்டு வாங்க டேட். இல்லை ஜேகே நீ போ ஜேகே. தென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கிச்சன்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. அச்சுமா கிட்ட சொல்கிறீங்க, நான் போக மாட்டேன், எனக்கு உடம்பு முடியல வேறு. இந்த ஜேகே கூப்பிட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுவான், எனக்கு வேண்டாம் அச்சுமா. எனக்கு கூப்பிட்டா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. சரிம்மா நான் பேசுகிறேன். அப்போ ஜேகே என்ன பேசுவ? கேள்வி என்ன பேசுவ? யாருக்கிட்ட என்ன பேசுவேன்? ஜேகே தம்பி அது ஐயோ அச்சுமா ஏதாச்சும் சொன்னான்னா நீங்கள் சொல்லுங்கள். எவன் இன்னைக்கு ஈவினிங்கு? ஜேகே நான் வரல ஜேகே. ஏச்சி நான் என்ன சொல்லி முடிக்கவே இல்லை. அப்புறம் என்ன? எனக்கு தெரியும், நான் கேட்டேன். ஒட்டு கேட்குறியா நீ? நீங்கள் பேசுனது எனக்கு கேட்டுச்சு. கேட்டுச்சுல, போய் ரெடி ஆகிட்டு வாப்போ. ஜங்குக்கா போடி பே. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நீங்கள் ஈவினிங் ரெடி ஆகிடுறீங்க. ஸோ தயாங்கும் ரெடி ஆகிட்டு கீழே வராரு. ஜேகே ரெடியா போகலாமா? மச்சான் நானும் ரெடி தான். இந்த வயன்தான் பொண்ணு என்ன தான் பண்ணுதுன்னு தெரில, எவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுன்னு இருக்குது. அப்பட்டே டே மச்சான் நான் நேற்றுலேருந்து வயனை பார்க்கலடா. நீ எதுக்குடா மச்சான் என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு துள்ளுற? சி அப்படிலாம் இல்லை மச்சான். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஸ்டாஃபில் ப்ரொஃபஸரில் அவங்க பார்க்கணும்ல, நீ ஒன்றும் கிழிக்க வேணாம். அப்போ கரெக்டாக நீங்கள் வரீங்க. ஒரு டார்க் மெரூன் கலர் சாரீ வியர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரெட் கலர் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. பார்த்தா ஜேகேவோட ஷர்ட் கலரும் அதே தான். அப்போ ஜேகே இது என்ன நம்ம ஷர்ட் கலர் மாதிரி இருக்கே. அப்போ நீங்கள் வரீங்க, நீங்களும் பார்த்துட்டு ஐயா என்னது இது? ஐயோ நான் ஏன் இந்த சாரி வியர் பண்ணேன்? இந்த ஜேகே பையன் கூட இதே தான் போட்டிருக்கானே. ஜங்குக்கா போகலாமா? எதுக்கு இவ்வளோ லேட்டு? ஏன்
இவ்வளோ மேக்கப் போட்டு தான் வரணுமா நீ? போன வாட்டி என்ன சொன்ன உனக்கு? இவ்வளோ மேக்கப் போட்டு எங்கேயும் வராதேன்னு. ஜேகே நான் மேக்கப் போடல, நீ வேணா பாரு. ஸோ தயாங் கிட்ட வந்துடு. ஏய் வயன் எப்படி இருக்கா? நேற்று ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஜேகே பையன் சொன்னா. உடம்பு சரியில்லையா? எப்படி புளுக்கி வச்சிருக்கான் பாரு. ஆமாம் தயாங் லைட்டாக அதோ. என்ன உடம்புக்கு ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனியா? இல்லை தயாங், நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஜேகே ஏய் சரி சரி கிளம்பலாம் வாங்க, போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போகிறாரு. ஸோ 3 பேரும் ஒரே காரில் போகிறீங்க. ஜேகேவும் தயாங்கும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் பேக்கில் உட்காடுறீங்க. அப்போ ஜேகே இந்த மிரரை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற வழி ஃபுல்லாக உங்களே சைட் அடிச்சிட்ருக்காரு. இதை தயாங் நோட் பண்ணிட்டு, மச்சான் ஜேகே உன்னை ரோட்டை பார்த்து தான் வண்டி ஓட்ட சொன்னாங்க சரியா? நீ பாட்டுக்கு எங்கேயாவது பறக்க பார்த்துட்டு வண்டியை விட்டு சொருகிட்டின்னா என்ன பண்ணுறது மச்சான்? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் அதை பார்த்துட்டு சி எப்படி பார்க்குறான் பாரு. இந்த ஜேகேவை எனக்கு வர பிடிக்கவே மாட்டேங்குது. இவன் பண்ணுற பிஹேவியர்லாம் எப்படி இருந்தான் காலேஜில், இப்போ எப்படி பண்ணுறான் பொறுக்கி. ஸோ ஃபங்க்ஷன் ரீச் ஆகிட்டிங்க. அப்போ தயாங் உள்ளே போயிடுறாரு. அப்போ ஜேகே ஏய் நில்லுடி, எங்கே அவன் பின்னாடியே போகிற? ஜேகே இப்போ என்ன நீ தயாங் கூட வச்சு எனக்கு கம்பேர் பண்ணுற? ஏய் அப்படிலாம் கிடையாது, இரு உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஹை இருன்னு சொல்கிறேன். என்ன பிரச்சனை உனக்கு? இரு சொல்கிறேன். பாரு என்ன ஜேகே இருடி சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லு. பாரு பின்னாடியே நான் சுற்றிட்டு இருக்க முடியாது, உன்னே பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போய் பேசிகிட்ருப்பேன். அந்த கேப்பில் என் கூடயாச்சும் சி இதுக்கு தான் ஜேகே உன் கூட எங்கேயும் வருது இல்லை. ஹேய் அழுவது இரு. சரி நீ பேசலனாலும் யாராவது வந்து பேசுனாங்கன்னா ஃப்ளிட் பண்ணுவாங்க, அப்படி இப்படி பண்ணுவானுங்க. நீ தான் புரியுதுல? சி என்னடி எல்லாத்துக்கும் சீச்சின்னு? ஏன் ஜேகே நீ இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க? இவ்வளோ அழகான ஒய்ஃபை கூட வச்சுருந்தா எல்லாம் அப்படி தான் இருப்பானுங்க. உன்னை பார்த்தாவே எனக்கு கோபமாக வருது ஜேகே. உன்கிட்ட பேசக்கூடாது, மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் உன் கூடயே ஊர் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. சரி முடிஞ்சுதா, போகலாமா? ஜேகே என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே மாட்டேங்குதுல்ல? புரியாது, போகலாம்ல, உள்ளே போகலாம் வா. ஸோ அப்படியே உள்ளே போகிறீங்க. கொஞ்ச நேரம் ஜேகே எல்லாருக்கூடையும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கூடையும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வேறு யார் கூட பேசுறதுக்காக போகிறாரு. ஸோ அப்போ ஒரு பையன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணுற மாதிரி அப்ரோச் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆனால் உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கண்டுக்காமலே இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துட்டையும் ஜேகே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் என் வயன் பற்றி எனக்கு தெரியும். ஸோ அந்த பையன் போயிட்டான். அப்போ ஜேகே வந்துட்டு ஏய் என்னடி என்ன அந்த பையன் கூட உனக்கு கதை? ஜேகே நான் அந்த பையன் கூட பேசவே இல்லை ஜேகே, அந்த பையன் மூஞ்சி கூட நான் பார்க்கல ஜேகே. நானும் பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டு ஏன் ஜேகே வந்து கேட்குற? நீ அமிச்ச ஆள் தானே அந்த பையன், என்னை வச்சு செக் பண்ணுறல்ல நீ, எதெல்லாம் பண்ணுறனோ பண்ணல. சி அப்படிலாம் இல்லடி, அழுது தொலைச்சிட போகிற. இங்கே எவனாச்சும் பார்த்துட்டு என்ன தப்பாக நினச்சிப்பாண்டி. உன்னை எல்லாம் ஜென்டில்மேனாக நினச்சிருக்காங்கல்ல, எனக்கு தானே தெரியும் உங்கள் லட்சணம் என்னன்னு. நீ பண்ணுற காரியம் சைக்கோத்தனும். சி ஏய் என்ன ஒன்றும் இல்லை. சரி எல்லாம் சீக்ரெட்ஸ்லாம் உங்களே வச்சுக்கோ சரியா? வெள்ளைக்கில்ல சொன்னேன் மவளே இவ்வளோதான் ஒன்று. அப்போ ஜேகே யாரோ கூப்பிட்றாங்க. கூப்பிட்றாங்க பாரு உன்னோட பார்ட்னர்ஸ். போ பேசு போ, உன் லட்சணம் தங்க காட்டு போ. ஏய் சரி மாமா போயிட்டு வந்துடுறேன் முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. சி ஜேகே பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம இந்த பொறிக்கு பையனை வச்சுட்டு எப்படி தான் லைஃப் ஃபுல்லாக ஓட்டு போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அங்கே குட்டி பசங்களாம் ஓடிட்டுருப்பாங்க, ஃபங்க்ஷனாக ஓடிட்டு தான் இருப்பானுங்க. ஸோ நீங்கள் அந்த பேபிஸ் கூடலாம் போய் அப்படியே நீங்களும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஜேகேவோட எனிமி அவங்க. அவர் வந்துட்டு ஹே பியூட்டி கேர்ள் ஹலோ. யார் நீங்கள்? ஹாய் நான் ஜேகேவோட ஃப்ரெண்டு தான். ஜேகேவோட ஃப்ரெண்டா? ஹலோ நீங்கள் ஜேகேவோட ஒய்ஃப் தானே?
ஆ ஜேகே ஒய்ஃப் அழகாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. லுக்கிங் கார்ஜியஸ் இன் தி சாரி. தேங்க்யூ சார். எதுக்கு சார்லாம் வாங்க போனே கூப்பிடலாமே. வேண்டாம் சாரி. ஓகே, அதே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே. சரி, எத்தனை நாளா கல்யாணம் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 1 மந்த். ஓ, 1 மந்த் ஆச்சா? ஸோ அவர் உங்ககிட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு அது புரியுது. நீங்கள் ரொம்ப பேசி கொடுத்துக்காமல் அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு பிடிச்சி வச்சு பேசிகிட்டே இருக்காரு. சார், ஜேகேனுக்காக வெயிட் பண்ணுவார் அங்கே. இல்லைம்மா, ஜேகே அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். சார் சரி ஓகே. அப்புறம் எப்படி போகுது மேரேஜ் லைஃப்லாம்? போகுது. ஜேகே எப்படி பார்த்துக்குறான்? நல்லாவே பார்த்துக்குறான். நல்லா பார்த்துக்குறானா? அப்புறம் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்போ ஆண்ட ஜேகே அடிச்சிருப்பார்ல. ஸோ அந்த மார்க் இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, சார் என்னம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ணுறாரு. சார், ஜேகே நல்லா பார்த்துக்குறான்னு சொன்னேன். அப்புறம் இது என்ன, ஜேகே அடிச்சது தானே? அப்படியெல்லாம் இல்லை சார். இது நான் தெரியாமல் விழுந்துட்டேன். விழுந்தாடி மாதிரி தெரியல, வெறும் பெல்ட்டை வச்சு. அப்படிலாம் இல்லை சார். எனக்கு தெரியும் ஜேகே யாருன்னு தெரியும். அவன் எப்படி நடந்துப்பான்னு எனக்கு தெரியும் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். சரி, அப்புறம் ஃபஸ்ட் நைட்டில் முடிஞ்சுதா? சார், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, தலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, இருமா பேசிட்டு தானே இருக்கேன். சார் சார் ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போகணும். ஏய் நில்லுடி. சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும்? இதான் வேணும். இப்படி ஜேகேக்கு மட்டும் இவ்வளோ அழகான ஒய்ஃபு எனக்கும் வேணும். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜேகேக்கு என்ன கொடுத்து எனக்கு கொடு. சார் சார் ப்ளீஸ் என்னை விடுங்க. ஜேகேக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன பயமாக இருக்கா? ஜேகேக்கு தெரியாது. ஜேகேக்கு தெரியாமலே பண்ணலாம். சார், எப்படி பேசுறீங்க? என் விடுங்க. ஸோ நீங்கள் இப்படி அழுது கெஞ்சோ அவர் விடவே மாட்டாரு. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, ஜேகேக்கு தெரியாமலே பண்ணலாம். ப்ளீஸ், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் போகிறேன். என்ன உங்கள் தங்கச்சியா உன்னை போய் யாராவது தங்கச்சியா நினைப்பாங்களா? சார் ப்ளீஸ். எப்படி இவ்வளோ நான் சொல்லியும் என்ன மரியாதையாக சார் சார்னு கூப்பிட்றியம்மா? இப்படிப்பட்ட பொண்ணு எப்படி விட முடியும்? சி தள்ளுடா. நீ கோவப்பட்டாலும் அழகாக இருக்குது. ஸோ அப்படியே அவர் உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவ்வளோதான் அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடுறீங்க. பார்த்தா ஃப்ரெண்டில் தயங்க வந்து நிற்கிறாரு. அவ்வளோதான், தயங்க பார்த்ததும் நீங்கள் அப்படியே தயங்கையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறீங்க. ஸோ தயங்க உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. வயன் நில்லு, என்னாச்சு? நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஓடுறீங்க. ஒரு பிளேஸில் ஜேகே நின்று பேசிகிட்டு இருப்பார். அந்த பிளேஸில் நீங்கள் ஜேகேவே கிராஸ் பண்ணிட்டு ஓடுறீங்க அழுதுட்டு. ஸோ உங்கள் பின்னாடி தயங்க ஓடி வராரு. அப்போ ஜேகே இப்படி தயங்க, என்னாச்சு? ஏன் அவள் அப்படி ஓடுறா? எனக்கு தெரில மச்சா, அவள் பயந்து போயிருக்கா, அவள் ஓடுறா பாரு, ஏன் தெரில, ரொம்ப அழுறா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடி ஓடி வராங்க. ஸோ ஜேகே அடித்து பிடிச்சி கீழெல்லாம் விழுந்து ஓடி வராரு. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு மிரர் முன்னாடி அப்படியே அழுதுகிட்டே டேப் ஓப்பன் பண்ணிட்டு வாட்டர் எடுத்து அவர் உங்களுக்கு பிடிச்சிருப்பார்ல. ஸோ உங்கள் ஹிப்பை அப்படியே வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறீங்க அவர் பிடிச்சிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு, வயன் என்னாச்சு? இங்கே பாரு, என்னடி பண்ணுற தண்ணி வச்சுட்டு? வயன் என்னாச்சு உனக்கு? ஜேகே வயன் இங்கே பயமாக இருக்குடி, என்னாச்சு? அங்கே அங்கே ஸோ ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, சரி இங்கே வா, என்னாச்சு பொறுமையாக சொல்லு, அழுவாமல் சொல்லு. எனக்கு பயமாக இருக்கடி, நீ அழுக. அங்கே இது யாரு என்ன பண்ண வாயணுன்னு? என்ன இதோ இங்கே அப்படியே பிடிச்சி எனக்கு எப்படி இருந்தது என்னால் சொல்ல கூட முடியல. எவன்டி அது? ஸோ ஜேகே அப்படியே
வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நான் வரமாட்டேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது. வயன், நான் வரல ஜேகே, நான் செத்து போயிடுறேன். எல்லாரும் என்னை தப்பாக பார்க்கலாம். வயன், என்ன இங்கே பாரு, யாரும் உன்னை அந்த மாதிரி பார்க்கவே நான் விட மாட்டேன் வயன். யாராச்சும் உன்னை பார்த்தா நான் கொன்றுவேண்டி. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கீழே உட்காந்துக்கிறீங்க. ஜேகேக்கு செம்ம ஹைப் ஆயிடுச்சு. வாடி வா வயன், எந்திரிச்சிட்டு வான்னு சொன்னேன். யாருன்னு சொல்லு, நான் அவனுக்கு கொல்ல பண்ணியே ஆகணும், தெரியாது நீ வர. ஸோ ஜேகே அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்து, யாருன்னு காமி. ஜேகே ஏன் தெரியல. யாரு? உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டா? நீ ஏன்டி போய் பேசின? நான் பேசலை, அவங்க தான் என்கிட்ட. சரி ஓகே, சரி விடு. எவன் அது? டேய் எவன்டா அது? ஏன் அதுக்குள்ளே தயாங்கே அந்த பர்சனை கூப்பிட்டு வந்துட்டு, மச்சான் ஜேகே இந்த நாய் தான் பொறுக்கி என்கிட்டயும் வேலையை காமிச்சிட்டல, என் பொண்ணாடி கேட்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பையனை போட்டு செம்மையாக அடித்து அவன் மேலே ஏறி உட்காந்து பாட்டில் வச்செல்லாம் மூஞ்சில் போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அவனுக்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக பிளட் லீக் அவுட் ஆகுது. நீங்கள் ஜேகேவோட அந்த பிஹேவியர் பார்த்து செம்மையாக பயந்துட்டீங்க. இருடா உன்னை அப்படியே கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டில் அப்படியே உடச்சி அப்படியே கொண்டு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு, ஜேகே வேண்டாம் ஜேகே ப்ளீஸ், ஜேகே வேண்டாம் ஜேகே, வயநாடு தடுக்காத, தள்ளு, தயாங்கவில் கூட்டு போ. ஜேகே வேண்டாம் ஜேகே, அவனை கொன்னுடாத ஜேகே ப்ளீஸ், இந்த பாவம் மட்டும் பண்ணாத ஜேகே ப்ளீஸ் எனக்காக. என்ன வயன், உன்னை போயிட்டு இப்படி பண்ணியிருக்கான், என்னால் முடியாது. பரவாயில்ல ஜேகே, நீ விட்டு, நீ எதுவும் பண்ணாத ஜேகே, வேண்டாம், நம்மளுக்கு இது வேண்டாம் ஜேகே ப்ளீஸ். ஸோ ஜேகே அப்படியே வந்துடுறாரு. நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு, என்னடி ஏன் அழுகுற? இந்த நாய்க்காக நீ ஏண்டி அழுகுற? நான் அவனுக்காக அழுகல ஜேகே. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, யாரையும் கொல்ல பண்ணாத ஜேகே. வயன், நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே கூப்பிட்டு போயிடுறீங்க. நில்லு, வேண்டாம் இரு, நான் அவனை அடிச்சிட்டாவது வரேன்டி. நீ அடித்தது போதும், பாரு எவ்வளோ பிளட்டு போதும் ஜேகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமான்னு? அப்படி இல்லை ஜேகே, அப்புறம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் தாயாவும் அப்படியே வந்துடுறாங்க. ஸோ ட்ரைவ் பண்ணுறாரு. ஜேகேவும் நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டேட்டா.